ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க, இன்னைக்கு நாம பார்க்க போகிறது ரவா பன் தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? செம்ம டேஸ்டாக இருந்தது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்கேன்னு உங்களுக்கு புரியும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கோங்க. 1 கப் ரவை எடுத்துக்கோங்க. நான் எடுத்துருக்கிறது 1/2 கப் மெஷர்மெண்ட் கப் இது, அதனால் நான் 2 கப் போட்டிருக்கேன். குவான்டிட்டி என்னென்னா 1 கப் ரவைக்கு 1/2 கப் தயிர். மிக்ஸி ஜாரில் 1 கப் ரவை, 1/2 கப் தயிர், உப்பு சேர்த்துக்கோங்க. இது தோசை பேட்டர் அளவுக்கு வரணும், அதனால தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். கொத்தமல்லி, வெங்காயம், பொடிசா நறுக்குனது, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பொடிசா நறுக்குனது, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய். ஒரு ஃப்ரை பேன் வச்சுக்கோங்க. எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெயில் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க. சீரகம் போட்டுக்கோங்க. ரெண்டும் நல்லா பொரியட்டும். பொடிசா நறுக்குன இஞ்சி பூண்டு, பொடிசா நறுக்குன பச்சை மிளகாய், இதை நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டோட ரஸ்மல் பூனா தோசை நல்லா இருக்கும். இது கூட கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. பொடிசா நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க மாவுல இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட பொடிசா நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், பட் பேக்கிங் சோடா சேர்த்தா தான் நல்லா வரும். என்னோட பேட்டரும் திக்காக இருக்குது, அதனால பேக்கிங் சோடா மேலே கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தோசை பேட்டர் அளவுக்கு கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும். இதை மூடி வச்சிடுங்க. நம்ம 15லேருந்து 20 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம சட்னி அரைச்சிக்கலாம். வாங்க. ரஃபா சாப் பண்ண வெங்காயம், தக்காளி, 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய், 2 பல்லு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி. எப்படி செய்யலான்னா பார்த்துடலாம். வாங்க. ஃப்ரை பண்ண வச்சுடுங்க. எண்ணெயை விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுருங்க. கடுகு கொஞ்சம் பொரியட்டும். இதில் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. சீரகம் சேர்த்துக்கோங்க. ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. அதுக்குள்ள கடுகு நல்லா பொரிஞ்சிட்டோம். இஞ்சி பூண்டு 2 பல்லு சேர்த்துக்கோங்க. லைட்டாக ஃப்ரை பண்ணி விடுங்க. 2 பச்சை மிளகாவை உடச்சி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாவை கீரியோ இல்லை உடச்சியோ தான் சேர்க்கணும், இல்லைன்னா வெடிச்சிரும்.
கடிச்சு நம்ம மேலே பட்டுடும், சூடு பொறுக்க முடியாது. அதனால் உடச்சி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ரஃபாக சாப் பண்ணதை சேர்த்துக்கோங்க. இதை கொஞ்சம் நல்லா வதக்குங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதங்கணும். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இந்த சட்னி அட்டகாசமாக இருக்கும். பந்தோசியோட ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும். இறக்கும்போது கடைசியாக கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே புளி சேர்த்துக்கோங்க. சேர்த்து பரட்டி விட்டுடுங்க. ரொம்ப வதங்கினா புளிப்பு அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம தோசை ஊற்றலாம் வாங்க. இதுக்கு தாளிப்பு கரண்டி போதும். இதுலேயே நல்லா வரும் தோசை. ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டுக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டரை சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மாதிரி லைட்டாக ஷேக் பண்ணிங்கன்னா அடியில் ஒட்டாமல் பிரிஞ்சிடும். நமக்கு திருப்பறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. இருக்கிறதுலையே எது சின்ன கேஸோ அதில் தான் வைக்கணும். சிம்மில் வச்சு தான் சுடணும். ஃபுல்லாக மட்டும் வச்சிடாதீங்க, தோசை தீஞ்சிடும். இன்னொரு தோசை ஊற்றி காட்டுறேன், நல்லா பார்த்துக்கோங்க. தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காய்ச்சிடும். இந்த மாதிரி மாவை விட்டுட்டு ஷேக் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் வெந்து வரட்டும். வெந்ததும் திருப்பி போட்டுருங்க. ரெண்டு சைடும் நல்லா வேகட்டும். கொஞ்சம் பொறுமையாக சுடுங்க. நடுவில் கனமாக இருக்கிறதுனால மாவு வேகணும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக சுடுங்க. சட்னி ரெடி ஆகிடுச்சு. தாளிச்சதில் கொட்டிடலாம் வாங்க. சூடாக சர்வ் பண்ணிடலாம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடனே என்னோட வீடியோ பார்க்கணுன்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. தேங்க்யூ.